மக்களே, this is how I manage my business and studiesல நாள் 10 வீடியோ கவுண்ட் சிங்கிள் டிஜிட்லேருந்து டபுள் டிஜிட்டில் போனதில் ரொம்ப சந்தோஷம். அது எப்போ ட்ரிபிள் டிஜிட்டுக்கு போகும்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆனால் அது கண்டிப்பாக ட்ரிபிள் டிஜிட்டையும் தாண்டி போகுன்ற நம்பிக்கையோட எனக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். காலை 4:30 மணிக்கு அந்த முயலுக்கெல்லாம் தீனி போட்டு முடிச்சுட்டு பண்ணையிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்கு 6 o'clock போல் ஆயிடுச்சு. தென் வீட்டுக்கு வந்ததும் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி கிளாஸ் டெஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ரெடி ஆகிட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு காலேஜ் பஸ் பிடிக்க கிளம்பிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான், பட் இருந்தாலும் பஸ்ஸை பிடிச்சிட்டேன் எப்படியோ. தென் பஸ்ஸில் வந்து உட்காந்து இன்றைக்கான டெஸ்ட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். தென் காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் பண்ணை கிளம்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸில் போகிறது எங்கள் அண்ணன். இன்றைக்கி அவனும் என் கூட பண்ணைக்கு வரும். அது ஏன்னு நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் முயலுக்கு என்ன ஃபுட்டு போடுறீங்கன்னு கேட்டிருந்தாரு. இதுக்கு பேர் குச்சி தீவனம். இதை முதல்ல ஊற வச்சிடணும். தென் ஒரு ஸ்பூன் சக்கரை இல்லை வெல்லம் எதுனாலும் சேர்த்துப்பேன் டேஸ்ட்டுக்காக. அப்புறம் ஊற வச்ச புண்ணாக்கு மதியமே பாட்டி இதை ஊற வச்சிருவாங்க. தென் கடைசியாக உளுத்தம் போட்டும் கோதுமை தவிடும். அப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து லைட்டாக பிசைஞ்சு எடுத்துப்பேன். லைட்டாக சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். அது இதில் முதல்ல சொன்ன குச்சி தீவனத்தை மட்டும் மூட்டையாக எடுத்துப்போம். அப்புறம் புண்ணாக்கு எங்கள் கேணியில் போடுற கலக்காய் இல்லை தேங்காய் எண்ணெய் ஆடும்போது அதிலேருந்து வர புண்ணாக்கு அப்படியே எடுத்துப்போம். தென் லாஸ்ட்டாக போட்ட உளுத்தம் பொட்டியும் தவிடையும் தேவைப்படும் போது அப்பப்போ வாங்கிப்போம். தென் உங்களுக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ ஸ்டே டியூன்ட். அப்புறம் நைட்டே எங்கள் அண்ணனை பண்ணையிலே விட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேங்க. உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய்.